இயக்கத்துக்கு போக தனித்துணிவு இருக்கணும் என்பார்கள். போனா 5 வருஷத்துக்கு வரையலாதாம், வரக்கேட்டா துண்டு கொடுக்கிற நாளில இருந்து தண்டனை செய்யணுமாம் என்பார்கள். கண்முன்னே பழகியிருந்து விட்டு போனவர்கள் சிலரை மீளக் காண கிடைப்பதில்லை. விடுமுறையில் வார அன்னையாக்கள் அக்காக்களைக் கண்டால் தனி மரியாதை தானாக உருவாகும். உடை அணிதலிலும் தலைவாறுதலிலும் ஓர் நேர்த்தி இருக்கும். மணிக்கூட்டை உள்வளமாக திருப்பிக் கட்டியிருக்கிறார் என்பதே உலக அதிசயமாக பார்க்கப்படும். பெரிதாக பேச மாட்டார்கள். அமெரிக்கா, கனடாவிலிருந்து 10 வருஷத்துக்கு முறை வருபவர்களை விடவும் இயக்கத்தில இருந்து விடுமுறையில வீட்ட வாரவருக்கு மரியாதை 10 மடங்கு அதிகம். எப்போது திரும்பிச் செல்லுவோம் என்றும் சொல்வதில்லை. அடுத்த முறை நான் வருவனோ வித்துடல் வருதோ தெரியா என இலகுவாகச் சொல்லி சென்று விடுவார்கள். அருகில் எங்காவது சண்டைச் சத்தம் என்றாலோ, கனபேர் வீரச்சாவாம் என்றாலோ, ஆர் பெத்த பிள்ளைகளோ என முழு ஊருமே ஏங்கும் அன்புக்குரியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அதிலும் கூந்தலை நறுக்கிய இளம்பெண்கள், இடுப்பில் இராணுவப் பட்டியும் கழுத்தில் குப்பியும் அணிந்த போற்றுதற்குரிய நவநாகரிகம் அந்த மண்ணில் மட்டுமே உருவானது உறுதிகளைச் செலுத்தி வருவது ஆணா பெண்ணா என அடையாளம் காண முடியாத தேசமாக அது இருந்தது. தோள்களில் ஏந்தப்பட்ட ஆயுதங்களும் இருபாலாருக்கும் ஒன்றுதான். ஆனால் ஆண் உளச்சீர்மை கொண்ட ஆணாகவும், பெண் கலாச்சாரமும் கற்பும் கீர்த்தியும் தவறாத பெண்ணாகவும் இருந்தார்கள். அங்கேயும் காதலித்தவர்கள் உண்டு. ஆனால் திருமணத்தின் பின்பும் மண்ணை காதலித்த காதலர்களாக இருந்தார்கள். மதுவும் புகையும் சீட்டாட்டமும் அற்ற உலகின் ஒரேயொரு இராணுவத்தின் அங்கத்துவர்களாக அவர்கள் மகிழ்ந்திருந்தார்கள். நண்பரின் புதைக்குழிகளில் மண் போட்ட பின்பு அழுது கலங்காத நட்பாக இருந்தார்கள். அந்த நட்பின் கனவையும் சேர்த்து தோளில் தாங்கும் தோழர்களாக வாழ்ந்தார்கள். காவியங்களிலும் கற்பனைகளிலும் கதைகளிலும் மட்டுமே கேட்ட சம்பவங்களை அவர்கள் வரலாறுகளாக எழுதி தீர்த்தார்கள். அவர்களாயிருக்க எல்லோராலும் இயலாது. அது தனித்தன்மைகளின் பிறப்பிடம், தாகங்களின் தோற்றுவாய்.